முருகன், முருகன். அம்மா சொல்லுங்கம்மா. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்மா. நீங்க ஏமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர்றீங்க? என்னாச்சுமா? எதனா குறை இருக்காமா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டுமா? நல்லா இருக்குதானம்மா? முருகன், முருகன், பொறுமை பொறுமை, சரிங்களா? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? முதல்ல இன்னைக்கு உங்களை லீவ் தானே எடுத்துக்க சொன்னேன் நானு. இதுக்காண்டி தானே வேலைக்காண்டி நிறைய பேரை வர வச்சிருக்காங்க. என்ன சொல்லுங்க, வாயை திறந்து. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி பட்டாசு மாதிரி படபடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? என்னம்மா நீங்க தான் சொன்னீங்க ஏன் பேசுறீங்கன்ட்டு, இப்ப சொல்லுங்கன்றீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. என்ன முருகன், கிண்டல் பண்றீங்களா? இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோங்க, ரகு கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். நேரமாச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாச்சு. ஆமா, நீங்க மட்டும்தான் கிளம்பாம இன்னும் இந்த அழுக்கு சட்டையோட நின்றுகிட்டு இருக்கீங்களா? என்ன பிள்ளை குட்டியெல்லாம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரலான்னு ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கலன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கிய முருகன். உனக்கு தெரியும்ல, ரகு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கலன்னு சொல்லி வாய் வார்த்தையா தான் எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. உன்கிட்டயே சொல்லியிருக்கேன்ல முருகன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன்ல. ஆமாமா. ஆனா என்னாச்சு முருகன், சொல்லுங்க. அவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு நான் எப்படிமா வர முடியும்? என் தகுதி எங்க இருக்குமா? அதுவும் இல்லாம நான் உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன். நான் அங்க வந்து நிக்கிறது நல்லா இருக்காதுமா. யாராச்சும் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் சங்கடமா இருக்கும், எனக்கும் சங்கடமா இருக்கும். அதாம்மா. பரவாயில்லமா, இருக்கட்டும். ரகு தம்பியும் அண்ணு பாப்பாவும் நம்ம வீட்டுக்கு தானே வர போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். டெக்கரேஷன்லாம் எப்படிமா இருக்கு? இதெல்லாம் மொத்தமே நான் தான் பண்ணேன். நல்லா இருக்காமா? முருகன், நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்னம்மா? அப்ப இத்தனை நாளா நீங்க வந்து எங்க குடும்பத்தோட ஒருத்தர்னு சொல்றதெல்லாம் நாங்க சும்மா சொல்றோம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்படித்தானே முருகன்? சொல்லுங்க முருகன், வாயை திறந்து. அப்படிதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இது உங்க குடும்பம் அப்படின்னு நீங்க ஒரு நாளும் நினைக்கவே இல்லை. அப்படி இல்லம்மா, அப்படி நான் நினைக்கவும் இல்லம்மா. அது வந்து சரி முருகன், உங்க குடும்பம் நினைச்சிருந்தா நீங்க வந்திருப்பீங்க. இதுதான் உங்க குடும்பம் இல்லல்ல, அப்புறம் என்ன? சரி, பரவாயில்ல. ஏம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. தெரியாம பண்ணிட்டு புத்தி கெட்டு போய் ஏதோ அறிவில்லாத தனமா. இப்பவுமே கிளம்பி வரமா. வீட்டுல எல்லாரையுமே கிளம்பி இருக்க சொல்றேன், சரிங்களா? நீங்க போறதுக்குள்ள நம்ம மண்டபத்துல வந்து நின்றுவோமா? அது நீங்க ரகு கல்யாணத்துக்கு இல்லாம இருப்பீங்க என்ன? முருகன், இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அழுகெல்லாம் கூடாது. போயிட்டு கிளம்புற வேலையை பாருங்க, சரிங்களா? நானும் கிளம்பணும், மண்டபத்துக்கு கிளம்ப நேரமாச்சு. பொண்ணு வீட்டுல போன் பண்ணி கேட்கணும் அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா, வாய் வார்த்தைக்காண்டிதான் எல்லாரும் சொல்றாங்க. இல்லன்னா உன்ன அந்த வீட்டுல வேலைக்காரன் விட பிச்சைக்காரன் தான் நினைக்காங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்கம்மா. அப்படிலாம் இல்லடா முட்டா பயலே. நீயே எங்க வீட்டுல ஒருத்தனா அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்கம்மா. இத்தனை நாள் உங்க வீட்டு உப்பு தின்னுட்டு இது கூட தெரியாம இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களையும் நான் தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ முருகன், அடுத்தவங்க 1000 பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க கூடாது, சரிங்களா? அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையும் நடக்காது. முருகன், அங்க வெளியே ஒரு டெம்போ நின்னுட்டு இருக்கு. யாருதுன்னு பாரு. ஏதோ பேனர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரியா? மாடியில இருந்து அதுக்கு தான் வந்தேன். நான் உங்களை பார்த்த உடனே வேற ஏதோ மறந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? நீங்க அது என்னன்னு பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டு உங்க பிள்ளைங்க அதுக்கப்புறம் மனைவி எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும், சரிங்களா? முருகன், நான் இவ்வளவு சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு சும்மா சும்மா அழுதுட்டு இருக்கீங்க? அழுகாதீங்க, கண்ணத்தோடிங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி அழுகலாமா சொல்லுங்க? இப்ப எப்படி இருக்கு? சரிம்மா, அதை பார்த்துட்டு நான் உடனடியே வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டியும் பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வரமா. சரி, போங்க. நல்ல மனுஷன். சின்ன வயசுல இருந்து இங்கேயே இருந்துக்கிட்டான். அப்படியே சொன்ன வேலை என்ன சொன்னாலும் செய்வான். சரிம்மா சரிம்மான்னு சொல்லி பூனைக்குட்டி மாதிரி காலையே சுத்தி சுத்தி வருவான். என்னத்த சொல்ல, நேரம் யாரை விட்டுது? அப்பா அம்மா இல்லாம எங்க கூட வந்தான் ஒரு திருவிழாவில். இப்ப பாரு, இங்கனையே கடந்துக்கிட்டான். சரி, அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சிட்டுல, அப்புறம் என்ன? அந்த பிள்ளைங்களை மட்டும் ரகு கிட்ட சொல்லி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொல்லணும். ஐயோ கடவுளே, இவனே இன்னும் கிளம்பாம இருந்திருக்கான். இன்னும் வீட்டுல இருக்கிறதுங்களா என்னென்ன அட்டுழியம் பண்ணுதுங்களோ. சரி, போய் பார்ப்போம் என்னத்த பண்ண. ஏலே ஆத்தி இறக்குங்க. கிழிஞ்சிட போகுது. ஆமா, இது கல்யாணத்துக்கு வேற இது பண்ணிருக்காங்க போல. அதுக்கப்புறம் கிழிஞ்சிட்டுனா அபசகுணமா ஆயிரும். அம்மா, என்ன கணக்கு தள்ளுங்கள எப்படி? அண்ணே, என்னண்ணே இது? எப்பா, பொண்ணு வீட்டுல இருந்து இந்த பேனர் கொடுத்து விட்டாங்க, அதான் எடுத்துட்டு வந்தோம். இங்க ஒரு பேனரும் கல்யாண மண்டபத்துல ஒரு பேனரும் வைக்க சொன்னாங்க. அப்படியா? சரி கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன். சரிண்ணே, நான் ஒரு கை பிடிக்கனே. சரிப்பா. ரொம்ப நன்றி தம்பி, நான் வச்சுக்கிறேன். சரிண்ணே. இதை எங்க வச்சா நல்லா இருக்கும்? இந்த வண்டி மேல தூக்கி வைப்போமா? சரி, இத்தனை கார் இருக்கு, வண்டியா எடுத்துட்டு போறாங்க, வண்டி மேல தூக்கி வைப்போம். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, அழகா. முருகன்,
ஏம்மா வாங்கம்மா, டெக்கரேஷன்லாம் நான் தான் பண்ணம்மா. நல்லா இருக்காம்மா. இந்த பேனர் பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்து விட்டுருக்காங்கம்மா. அதான் இந்த வண்டி எப்படியோ இங்க இருந்து எடுக்க மாட்டோம்ல, அதான் வண்டி மேல தூக்கி வச்சேம்மா. எப்படிம்மா அனு பாப்பாவும் ரகு தம்பியும் அழகா இருக்காங்கல்லம்மா. போட்டோ என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் தான் கொடுத்து விட்டேன். ஆனா இப்படி அழகா போடுவாங்கன்னு தெரியல. அங்க பாருங்கம்மா, ரோசன் தம்பி கூட இருக்கான், எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களாம்மா. வாய மூடுங்க முருகன். யாரை கேட்டு இந்த கன்றாவியெல்லாம் வீட்டு வாசல் முன்னாடி வைக்கணும்னு நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க? எத்தனை நாள் கனவு இந்த பிச்சைக்காரிய நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா, இப்படிலாம் சொல்றீங்க. பின்ன என்ன, நீயும் அந்த வர்க்கத்துல இருந்து தானே வந்தவன், அதனாலதான் உனக்கும் அந்த மாதிரி புத்தி எல்லாம் இருக்கு போல. இந்த கன்றவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலை என்னமோ அதை போயிட்டு பாரு. ஆமா, உள்ள இருக்க வேலையை பாரு. வேலையை விட்டுட்டு இங்க வந்து நின்னு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியோ, என்ன நினப்புல திரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ? சரிம்மா. எவ்வளவு திமிரு இவனுக்கு. நான் இவ்வளவு சொல்லி அந்த பேனரை எடுக்காம போறான். இந்த வீட்டுல எதுதான் நம்மளை கேட்டு நடக்குதுங்க. சி, ஏங்க அழகா இருக்கனா நானே? வாங்க அனு வீட்டுக்கு போவோம். இல்ல, எனக்கு புரியல. நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் கிளம்பாதன்னு சொல்லி. உன் இஷ்டத்துக்கு சேலை எடுத்து கட்டுனேன், சரி ஓகே. ஜுவல்ஸ் எடுத்து போட்டேன், இப்போ வாங்கன்னு கூப்பிடுற. எங்க போனோம்? கல்யாணத்துக்கா? கல்யாணத்துக்குலாம் உன்னை கூட்டிட்டு போற ஐடியாவே இல்ல. டாக்டர் சொன்னது கேட்டியா இல்லையா? டிராவலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில நீ கல்யாணத்துக்கு போனோம்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. தேவையில்லாம பண்ணாத பிரியா, இருக்கிற ரிஸ்க்கு. ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? வேறு பேத்தாதீங்க என்ன, அப்புறம் நான் அழுதுருவான் பாத்துக்கோங்க. ஆமா, என் செல்ல கிறுக்கியே, நீ அழுதா கூட பரவாயில்ல சரியா? வீட்லயே இருந்தாலு மாமா மட்டும் போயிட்டு ரகு அனு கல்யாணத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் பார்த்து நீயும் பாரு, என் வயித்துல இருக்க பொண்ணுக்கும் காட்டு, சரியா? சி, கையிடுங்க. பொண்ணு பையன் தான். ஆமா, இன்னொன்னு வீடியோ எல்லாம் ஷூட் பண்றதெல்லாம் இல்ல. ஷூட் பண்ணா நீங்க வேணா உங்க Facebook அக்கௌண்ட்ல போட்டுக்கோங்க. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல, நானும் வருவேன், அவ்வளவுதான். என் கோவ காரியே, கிளி மூக்கியே, சொல்றது புரிஞ்சுக்க மாட்டியாடி? ரிஸ்க் தானே சொல்றேன். என் தங்க குட்டியில வேண்டாண்டி பிரியா. ஏங்க இப்படி பண்றீங்க? ரகு கல்யாணத்துக்கு எவ்வளவு ஆசையா ஒரு பொருளை வாங்கி சொன்னேன் தெரியுமா நானு? ப்ளீஸ்ங்க. மற்ற விஷயத்துக்கு தான் கலந்துக்க முடியல. அவனுக்கு நலங்கு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா வந்து பந்தக்கால் நடுறது, ரிசப்ஷனுக்காச்சும் வர. நீங்க நான் என்ன டான்ஸ் ஆட போறாங்க நின்று வேலையா செய்ய போறேன்? சும்மா ஒரு இடத்துல உட்கார தானே போறேன். ப்ளீஸ்ங்க. நானும் ரேஷ்மாவும் எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? ரகு கல்யாணத்துல நானும் அவளும் ஒரே மாதிரி சேலை கட்டி, அதுக்கப்புறமா வந்து நாங்க 2 பேரும் நிறைய போட்டோஸ் எடுத்து டான்ஸ்லாம் ஆடுவோம், அப்படி இப்படின்லாம் இது பண்ணி வச்சிருந்தேன். இப்ப எங்க எல்லாம் உங்க வயித்துல இருக்க பொண்ணுனாலதான். ஆமா, ஒண்ணும் பண்ண முடியாம போயிட்டு. சரி பரவாயில்ல, போயிட்டு சும்மா வச்சு நின்னுட்டாச்சு வரனே. பாரு நீயே ஒத்துக்கிட்ட, வயித்துல இருக்கிறது என் குட்டி தேவதா தான். எங்க நீங்க சொல்லிதான் எனக்கு பொண்ணுனே வருது. கடைசியில் அது பையனா வரப்போறான். குட்டி சிங்கமா வந்து உங்க மூஞ்சிலே எட்டி எட்டி உதைக்க போறான். சரி வரும்போது வரட்டும். இப்போ போயிட்டு வீட்டுல இருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணு, போமா. எங்க ப்ளீஸ்ங்க, இங்க பாருங்க எவ்வளவு அழகா கிளம்பிட்டேன்னு. கிளம்புனதுக்காண்டி ஒரு போயிட்டு வந்துருவோங்க. சொல்றதே கேட்க கூடாதுன்னு இருக்கியா நீ? ஓய் நான் யார்கிட்டயும் பேச போறது இல்ல. சரி, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. எங்க அத்தை விட மாட்டாங்கங்க. ப்ளீஸ்ங்க, யாங்க எப்படி பண்றீங்க? எனக்கு ஆசையா இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல ஏதாச்சும் நினைச்சோன்னா ஆசைப்பட்டோன்னா அது பண்ணணும்னு சொல்லுவாங்களே, எனக்காண்டி இது மட்டும். எதுவுமே கேட்க மாட்டேன். ப்ளீஸ். இங்க தானே இருக்கு மண்டபம், 10 நிமிஷம் தானேங்க. யாங்க எப்படி பண்றீங்க நீங்க? நம்ம என்ன 1 hour டிராவல் பண்ணி போறோம், 10 நிமிஷம் தானே இருக்கு. ப்ளீஸ்ங்க. சொல்றதே கேட்க மாட்டேன், என் பிடிவாத சண்டை கோழியே. இப்பெல்லாம் நல்ல செல்லமா பேசுவீங்க, அதுக்கப்புறம் உங்க அம்மா வந்தோடனே அப்படியே பெல்ட் அடிச்சிருவீங்க. ப்ளீஸ் எனக்காண்டி முத்துமாரி. என்னது முத்து மாரியா? பேர் சொல்லி கூப்பிடுற புருஷன? காது விடுங்க. மாமா ஐ லவ் யூ சொல்லு. மாமா சொல்ல முடியாது, தெளிப்படா. ஓ அப்படியா? சரி ஓகே மேடம், பாய். நானும் அனு வீட்டுக்குலாம் போகணும். அதுக்கப்புறம் பேனர்லாம் அடிக்க சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் பார்க்கணும். எங்க பேனர்லாம் அடிச்சிருக்கீங்களா? என் போட்டோ உங்க போட்டோ எல்லாம் போட்டீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு தான் எதுவுமே பண்ண முடியல பாத்தீங்களா? நம்ம கல்யாணமும் அவசரமா நடந்த மாதிரி இருக்கு. இவன் கல்யாணமும் அப்படிதான். சே, நம்ம வீட்டுல யார் கல்யாணமும் ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது. என்னங்க? ஆமாங்க, நீங்க ஐஸ் வைக்காதீங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ் முத்துமாரி. நான் சொன்னதை சொல்லி கூட்டிட்டு வரேன். முத்துமாரி லவ் யூ. இது என்ன வாழ்த்தா இல்ல போயமா? ஒப்பிக்கிற சொன்னதையே நல்ல ஃபீலிங்ஸா அப்படியே நல்லா தேன் வடிகிற மாதிரி சொல்லு. நீங்க பேசுற லூட்டி எல்லாம் அவங்க பொண்ணு வயித்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. சி, அப்பா என்ன இப்படி வழியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி நினைப்பா. நினைச்சிட்டு போட்டோம், என் பொண்ணு தானே, அப்படிலாம் நினைக்க மாட்டான். அப்பா பாரு அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்கா அப்படின்னு நினைப்பான். வழியுது, தொடச்சுக்கோங்க. பரவாயில்ல, என் பொண்டாட்டியை பார்த்து தானே. அச்சோ விடுங்க. லவ் யூன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு வலிக்குது. சொன்னா கூட்டிட்டு போனோம். வேணா யோசிக்கலாம். முத்துமாரி லவ் யூ. பாரு கேட்காததெல்லாம் வருது. சரி லவ் யூ டூ, கூட்டிட்டு போறேன். அப்ப அத்தை எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம், வேற என்ன பண்றது? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு வந்து துவலை வா. யார் இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும் உங்க வீட்டுக்கு வந்தாலே இப்படிதான் நடக்கும்னு. அதனாலதான் எங்க அம்மா கூடயே போறேன்னு சொன்ன ஹாஸ்பிட்டல்ல வச்சு. நீங்க தான் வேண்டாம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. நல்லா கல்யாணம் முடிஞ்சு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நீங்க கூப்பிடவே கூடாது, சரியா? அப்ப என்ன விட்டு நீ இருப்ப?
ஆ, நான் மட்டும் உங்க வீட்ல வந்து இருக்கேன்ல, அப்ப எங்க வீட்ல வந்து நீங்க இருக்க மாட்டீங்களா? எனக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருக்காதுமா. அது எப்படிங்க எனக்கு மட்டும் உங்க வீட்ல கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நாள் வந்து தங்குறதுக்கு எங்க வீட்ல முடியல, அப்படிதானே? சரி சரி, தங்குறேன் போதுமா, சண்டை இழுக்காத, வா போலாம். கண்டிப்பா வரணும். சரிடி வரேன். அத்தை, அம்மா எல்லாம் அப்பமே கிளம்பி போயிட்டாங்க, நம்ம தான் இவ்வளவு நேரம் இருக்கோம். அப்ப என்ன கூட்டிட்டு போற பிளான்ல தான் இருந்திருக்கீங்க. என்ன இப்படி சும்மா வீண் கம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன? அது எப்படி டி லூசி, உன்னை மட்டும் தண்ணி விட்டுட்டு போவேனா? சி, வாங்க. சரி வா போவோம். நேரமாச்சு வாங்க. சி, என்ன பண்றீங்க? தள்ளி போங்க. இது என்னடா கூத்து, ஏன் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்குறேன்? கொடுத்ததெல்லாம் போதும், வாங்க போ. என் பொண்ணுக்கு அதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கொடுத்துப்பீங்க, வாங்க. நான் இப்பதான் தர போறேன். அடி வாங்க போற பாரு இப்ப நீ. இப்பமே தர போறேன். முத்துமாரி அடி வாங்குவ. தர போறேன். போடா லூசு. சரி போகுமா? சரி. அனுமா, பார்த்து சூதானமா நடந்துக்கணும் சரியா? வார இடத்துல பொறுமையா பக்குவமா நடந்துக்கணுமா? சரிம்மா. அம்மா நீ சாலை மாத்தலையா? நீ எங்க கூட வரலையா? இல்லம்மா, நான் அப்பா இடத்துக்கு போயிட்டு அப்பா கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துருவேன் சரியா? கார்ல பண்ணி அதுக்கப்புறம் பிரியா, முத்துமாரி, அதுக்கப்புறம் இதோ இருக்காங்களா இவங்க எல்லாம் வருவாங்க, ஒன்னா போயிருங்க. அதுக்கப்புறமா வேன் வருது இல்ல, வேன்ல நான் ஊர் ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு பின்னாடியே வருவேன். ஏம்மா நீயும் கூட வாமா என் கூட. நீ செல்ல முதல்ல நட்டு ஒரு நாள் இருக்க மாட்டேன்னடி, எப்படி இருப்பேன் இனிமே? இளவரசி, பிள்ளை முன்னாடி அழுகாத. எம்மா, என் கூடயே நீ வந்துருமா. நான் போல, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். எம்மா நான் இல்லாம நீ அப்படிமா இருப்ப? அம்மா, எம்மா சொல்லுமா. எம்மா உனக்கு யாருமா மாத்திரனா தருவா? என்னை விட்டா யாருமா உனக்கு இருக்கா? நான் மட்டும் தானமா உனக்கு இருக்கேன். எதுக்கு இப்ப நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? அழுவாதீங்க சின்ன பண்ணி. அவங்க 2 பேரும் அழுகுறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு சின்ன பண்ணி. நீ ஏன் சின்ன பண்ணி அழுதுகிட்டு இருக்கா? தெரியலக்கோ, பார்த்த உடனே அழுவியா வந்துட்டு. சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே. தெரியலக்கோ, அவங்க 2 பேரும் அழுவுறது பார்த்து தானால தண்ணியா வருது கண்ணுல இருந்து. ஐயோ, என்னால இதுக்கு மேல இங்கே இருக்க முடியாதுக்கோ, நான் அழுதுகிட்டே இருப்பேன் நினைக்கேன். நீ வேற சும்மா இரு சின்ன பொண்ணே கொஞ்ச நேரம். இளவரசிக்கோ, நீங்க தான் பிள்ளைக்கு தைரியத்தை சொல்லி அனுப்பிடணும். ஆமா, பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும் போது நீங்களும் அழுதுனா எப்படி சொல்லுங்க? உனக்கு தெரியாது புஷ்பா, இவ சின்ன பிள்ளை இருக்கும் போது அந்த மனுஷன் தன்னந்தனியான விட்டுட்டு போயிட்டு நிம்மதியா சேர்ந்துட்டாரு. இவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்னன்னே தெரியாம கொடுக்க என் பிள்ளைய. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க. நாளைக்கு என்னென்ன பண்ணுவாளுகளோ நினைச்சாலே வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். விடிஞ்சா கல்யாணம். ஆனா எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா எனக்கு? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எம்மா அழுவாதம்மா, அழுவாதம்மா. எம்மா எம்மா வேலை வேலைக்கு சாப்பிடணும் சரியா? உனக்கு எதனா ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது தெரியும்ல. நீ ரொம்ப நேரம் அழுதுன்னு வச்சுக்கோ, உனக்கு உடம்பு சரியாம போயிருமா. அழுவாதம்மா எம்மா, நீ அழுவாதம்மா, எனக்கு அழுகியா வருது. என் தங்க மவளே, என் தங்க ராசாத்தி, என் தங்கத்தை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? நீங்களாச்சும் சொல்லுங்க. அவன் மனசுல இருக்கிறது அழுது தீக்கட்டோமா விடு. மனசுல இருக்கிறது சொல்லி அழுதாதான் பாரம் குறையும். இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாம் போயிருவோம். உட்காந்து ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனாலும் ஆயிரும். அதாண்டி சொல்றேன். அதுக்காண்டி இப்படி அப்போ ஆகும்போது அழுதான்னு வச்சுக்கோ, அதே மாதிரிதான் அழுதுகிட்டே இருப்பா காலம் முழுக்க. ஆமா, நம்ம தானே தைரியத்தை சொல்லி அனுப்பணும். சொல்லுங்க. நாளா இல்லையா, எங்க அம்மைக்கு ஒண்ணுன்னா நான் வந்து பக்கத்துலயே இருந்து பாத்துக்கலையா, அந்த மாதிரி பாத்துக்க வேண்டியதுதான். எங்க அம்மா கூட தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டா. ஆனா நான் வந்தேன்னா எங்க அம்மா சந்தோஷப்படுவா. அந்த ஒரு நாள் தான் அப்படி இருக்கும். அனுக்கு அம்மா மறுநாளே சரியாயிடும் சரிங்களா? அழுவாதீங்க. அனுமா, கல்யாணம் ஆனாலும் அடிக்கடிக்கு அம்மா வீட்டுக்கு வந்து இருந்து போனோம் சரியா? ஆமா நாத்தி, உன்ன மாதிரி யாருக்கு கிடைக்கும் சொல்லி? அம்மா வீட்லயே தங்கிடுற, சோறும் பொங்கி போட்டுடுறாங்க. அப்ப நீ பேசதான் செய்வ. எங்களுக்கு தான் தெரியும் அம்மாவோட அருமை என்னன்னு. உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமா? முதல்ல அவங்க அழுவுறத நிறுத்தி சொல்லுங்க, எனக்கு அழுகலியா வருது. செவடி இவ வார ஒருத்தி கழுத கணக்கிற சட்டயத்தெல்லாம் குடுத்துக்கிட்டு கிடக்கா. சொல்லுங்க நீங்க. இளவரசி, நீயே இப்படி இடிஞ்சு போனா எப்படி? பிள்ளைக்கு யாரு தைரியத்தை சொல்லுவா? ஆசீர்வாதத்தை பண்ணி அனுப்பிவிடு பிள்ளைய.
மைனி, உங்களுக்கே தெரியும் என் பிள்ளையை எப்படியெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி. இன்னைக்கு என் பிள்ளை என்ன விட்டு போறா மைனி. என் பிள்ளை இனிமே என் வீட்டுல என்னைக்கு வந்து என் கூட அம்மான்னு சொல்லி இருக்குமோ எனக்கு பயமா இருக்கு மைனி. ஐயோ கடவுளே, எனக்கு கொடுத்ததுதான் கொடுத்தவர் ஆம்பளை பையனா கொடுத்திருக்க கூடாதா? என் பிள்ளை என் கூடயே இருந்திருக்குமே. இன்னைக்கு என் பிள்ளை என்ன விட்டுட்டு போதே. இப்ப என்ன போறாங்கன்னு நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா? நல்ல காரியம் நடக்கும் போது அழுவாத, கண்ணை தோற. ஆமா, சும்மா அழுதுகிட்டு எங்க போகுது? கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு தானே போகுது. நல்லா வாழணும், நல்லபடியா குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு நல்லபடியா இருன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பு. நான் அடுத்த வருஷமே ஒரு சிங்க குட்டியோ சிங்க குட்டனோ எதனா ஒண்ணு வரும். அப்ப எடுத்துட்டு வந்து உன் மடியில தானே போடுவாங்க. அப்ப அதை சீராட்டி தாளாட்டி வாழை. அதுக்குள்ள உனக்கு வயசாயிரும், நீ செத்து போயிடுவான். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என் பொண்ணு போறா இதை போறான்னுக்கிட்டு. சரி, கண்ணை தொடங்க ரெண்டு பேரும். எம்மா அழுவாதம்மா, நீ அழுத எனக்கும் கஷ்டமா இருக்குமா. நீ வேலைக்கு சாப்பிடணும் சரியா? நான் உன்னை அடிக்கடிக்கு வந்து பார்த்துப்பேன். எப்பவுமே வறுக்கிறதுக்கு நானே ட்ரை பண்ணுவேன். சரியா? அழுவாதம்மா, நீ அழுத எனக்கும் கஷ்டமா இருக்குமா. அனு, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. நேரம் வச்சு கிளம்புவோம். அம்மா கிட்ட சொல்லி இளவரசி பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணு. சரி மைடியர். என் பிள்ளை எப்பவுமே நல்லா தான் இருக்கணும். என் தங்கமாவில எந்திமா. எம்மா என்ன மன்னிச்சிருமா. உனக்கு தெரியாம நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அது இப்ப எல்லாத்துக்குமே சேர்த்து நான் மன்னிப்பு கேட்காமா. என்ன மன்னிச்சிருமா. நீ இல்லாதவ நீ இருக்க மாட்டேன்னு தெரியும் போதுதான் எனக்கு இப்போ ரொம்ப புரியுதுமா. எந்திமா எந்தி. அனு, மண்டபத்துக்கு போக நேரமாச்சு. மாப்பிள்ளை வீட்டுல எப்பவுமே போயிருப்பாங்க. சீக்கிரம். சரி அத்தை. சரி நேரமாச்சு, கிளம்புவோம். அனுமா, அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. இம்மா 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 பாத்தி இருந்துக்குமா நீ. இம்மா செல்லமாவளே, என் தங்கமே, என் பட்டுக்குட்டி பாத்தி இருந்துக்கணும். நீ சுதானமா யாராச்சும் எதனா சொன்னா கூட பொறுத்து போடி. சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. எம்மா போயிட்டு வரேம்மா. சரி, அழுவாதீங்க. அனு, சிரிச்ச மாதிரி வரணுமா. போயிட்டு வரமா. ஏமா நீ என் கூடிய வாமா. அம்மா அனு, நான் அப்பா கிட்ட போயிட்டு அப்பா சம்மதிக்கு போயிட்டு ஒரு வாட்டி வேண்டுதல் முடிச்சுட்டு வரமா. அப்பா ஆசீர்வாதம் உனக்கு வேணும்ல, அப்ப நானும் வரமா. வேண்டாம்மா, ஏற்கனவே நேரமாச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு ராகு தம்பியும் நீயும் வருவீங்களா மறு வீட்டுக்கு? அப்ப பாத்துக்கலாம் சரியா? இப்போ அத்தை கூட போ. சரி, நீ சீக்கிரமா வரணும். என் கூடியதான் நிக்கணும் சரியா? சரி மக்கா, போ. சொந்தங்களே, எல்லாருமே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய இப்போ என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. அதுக்காண்டி யாரும் ஓவராக பண்ணுற அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். என்னன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப தலைவலி அந்த மாதிரியே இருக்குது. அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், பர்த்டே விஷஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள், நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு மறுநாளே ரொம்ப தலைவலி அப்படின்றதுனால என்னால் வீடியோவே எடிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால மட்டும்தான் நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. டைமிங் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது, அது எனக்கே தெரியுது. பட் இருந்தாலும் எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொன்று, விஷ் பண்ணாதவங்களாம் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு உடம்பு சரியாயிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டையும் எடுத்து ஒரு நாள் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போடவே இல்லை. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பவி சிஸ்டர் நீங்கள் தான் அது. அவங்க என்னுடைய ஃபேவரட். ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னுடைய கூட பிறந்தவங்க மாதிரி. அவங்க ஏஜ் கூட தெரியல சீரியஸாக. என்னை விட பெரியவங்களா சின்னவங்களா எப்படின்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் சிஸ்டர் அப்படி டியர் அப்படின்னு தான் நாங்கள் மெசேஜ் பண்ணிப்போம் ரெண்டு பேருமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காண்டி தான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கடைசியாக பேசியிருந்தேன். நெக்ஸ்ட் என்னென்னா, அதில் எப்படி எனக்கு வீடியோ போடுறதுன்னு தெரியல. இதே மாதிரி போடணுமா, இல்லை என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் போடணுமா, அந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அதில் கமெண்ட் வீடியோ போடுவேன். சாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 55 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதில் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறமா இந்த மேரேஜ் வீடியோ போடுங்க போடுங்க நிறைய சப்போர்ட்டிவான கமெண்ட் வந்தது. ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தேங்க்ஸ்.
வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, அது எனக்கே தெரியுது. சாரி. இனிமே வந்து நான் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நித்யா சிஸ்டர், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் உங்கள் பையனோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறேன்ட்டு. அது வந்து என்னன்னா, என்னை பப்ளிக்காக வந்து நம்பர் என்னால் கொடுக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் வந்து நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். யாருக்காச்சும் எதனா டயலாக், நம்ம பேசுகிற டயலாக் வந்து நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த குரூப்பில். அப்புறமா வந்து நித்யா சிஸ்டர், நீங்கள் அந்த குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பையனுக்கான கிஃப்ட் நான் கண்டிப்பாக வாங்கி உங்கள் அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே.